ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் அருகே சுற்றுலா பேருந்து கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டதில் 6 பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மக்புல் அகமது விவரிக்க கேட்கலாம். வணக்கம் மக்புல் அகமது. 6 பேர் நிலை தற்போது என்னவாக இருக்கிறது? இந்த விபத்து எப்படி ஏற்பட்டது? வணக்கம் தனலட்சுமி. சேலத்திலிருந்து வளைகாப்புக்காக சொந்த பந்தங்களுடன் ஒன்று கூடி தனியார் சுற்றுலா பேருந்தில் பொள்ளாச்சி நோக்கி கோவை சேலம் தேசிய நெடுஞ்சாலை வழியாக சென்று கொண்டிருந்தனர். ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் அருகே உள்ள வாய்ப்பாடி பிரிவில் சென்று கொண்டிருந்த லாரியை முந்தி செல்வதற்காக சுற்றுலா பேருந்து ஓட்டுநர் முயற்சித்துள்ளார். இந்நிலையில் லாரியுடன் அந்த சுற்றுலா பேருந்து உரசியதால் இதில் நிலை தடுமாறிய பேருந்து ஓட்டுநர் கட்டுப்பாட்டை சாலையின் நடுவே கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் உயிர் சேதம் ஏற்படாத நிலையில் பேருந்தில் பயணித்த 15 நபர்களில் 6 நபர்களுக்கு காயம் ஏற்பட்டு அவர்களை இப்போது தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இச்சம்பவம் குறித்து பேட்டரி போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டு தகவல் அறிந்து வந்த போலீசாரும் விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வளைகாப்பு நிகழ்ச்சிக்காக குடும்பத்தினரை ஏற்றி வந்த தனியார் சுற்றுலா பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளான சம்பவம் பாத்தீங்கன்னா இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதே போல ஈரோடு தேசிய நெடுஞ்சாலையில சற்று நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி மக்புல் அகமது.